அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜி அன்பான வணக்கம். இந்த 2024 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருட பலன், இந்த வருடம் முழுசாக இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன்கள் கொடுக்க போகுது இந்த நவ கிரகங்கள் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தொடர்ந்து இதுவரைக்கும் இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. இப்போது 2024 வருடம் பிறக்க போகுதுங்க. இந்த வருடம் கடந்த காலத்தில் எவ்வளோ ஒரு சிரமங்கள், கஷ்டங்கள், நன்மைகள், பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த புத்தம்புது வருடம் அப்படின்னா மங்களகரமான சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதிங்க, திங்கக்கிழமை, கடக லக்னத்தில், அதே மாதிரி கேதோட நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் இந்த 2004 வருடம் பிறக்கப் போகுதுங்க. பிறக்கும்போதே உண்மையிலேயே சிம்ம ராசியில் இந்த 2024 வருடம் பிறக்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியில் நல்ல ஒரு பலனாக நமக்கு தெரியுதுங்க. காரணம் என்னென்னா, சிம்ம ராசியில், அதாவது காலச்சக்கரத்தில் 5வது ராசியில் சிம்மம் வீட்டில் இந்த வருடம் தொடங்கும்போது கண்டிப்பாக எல்லா வள்ளல் இறைவனுடைய அருளோட நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உறுதிங்க. ஆனால் அந்த நிலை இருந்தாலும் கடந்த காலத்தில் எவ்வளோ சிரமங்கள் துலாம் ராசி நேயர்கள் கண்டிப்பாக பட்டிருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இது ஒரு கடந்த காலத்தில் இருந்து மீண்டு வர்றது, நம்ம எப்போ ஒரு மாறுதல், ஒரு மாற்றம் நமக்கு ஏற்பட போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் நீங்கள் ரொம்ப பேர் இருப்பீங்க. காரணம் என்ன, கடந்த கால சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருந்ததுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அர்த்த அஷ்டம சனி நடந்தது. அடுத்தது பார்த்தோம்னா பஞ்சம சனி இப்போது காலகட்டத்தில் நடந்துகிட்ருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்தது. அந்த ராகு பகவான் இருக்கிற போது உங்களுடைய வாழ்க்கையில் பெருவிதமான சில சிரமங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவிச்சிங்க. காரணம்னா நம்பிக்கை நாணயம், அதே மாதிரி யார் அதிகமாக நம்ம உண்மையான அன்போட உள்ளுணர்வோட நம்பினீங்களோ அவங்கக்கிட்ட சில ஏமாற்றங்கள், குடும்ப வாழ்க்கையிலையும் கலசரஸ்தானத்தில் உட்கார்ந்ததுனால குடும்பம் சம்மந்தப்பட்ட விதத்திலையும் பல இன்னல்கள் எல்லாமே கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த நிலையில் இருந்து உங்களுக்கு இப்போ மீண்டு வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு நிலை இந்த 2024 இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வருட பலன் நம்ம வச்சு பார்த்துட்டோம்னா பெரிய கிரகங்களான, அதாவது சனி பகவானும் குரு பகவானும் அதே மாதிரி ராகு கேது, இந்த 4 கிரகங்கள் வச்சு தாங்க நாம் அந்த வருட பலனை நம்ம கணிப்போம். இந்த மாதக்கோள்களில், அதாவது புதன், சூரியன், சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், இதெல்லாம் மாதக்கோள்கள். இதெல்லாம் வந்துங்க ஒரு மாதங்கண்டா மாறும்போது இந்த பலனை வச்சு நம்ம வருட கணக்கில் பெரிய மாற்றத்தை கொடுக்காது. அப்போ இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு இப்போ பஞ்சமாதிபதி ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியாதிபதி ஸ்தானம் உங்களுடைய இடத்தில் ஆட்சி பலத்தோட இந்த வருடம் முழுசாக அங்கே தான் இருப்பாருங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா 7ஆம் இடத்துல இருந்த ராகு இந்த கடந்த காலம் 2023 கடைசி கட்டத்தில் தாங்க இப்போது 6ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. இந்த வருடம் முழுசாகவே இந்த ராகு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சத்ருஸ்தானம், நோய் நொடி ரோகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கும். அப்போது இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு இதுக்கு முன்னால் இருந்த கஷ்டங்கள், பிரச்சனைகள், தொல்லைகள் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு வருட பலமாக தான் இந்த ராகு பகவானும் ஒரு யோக பலனை கொடுக்க போகுதுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக 7ஆம் இடத்துல உங்களுக்கு 3ஆம் அதிபதியும் தைரியஸ்தானாதிபதியும் அதே மாதிரி சத்ருஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கக்கூடிய அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கலஸ்திரஸ்தானத்தில் இந்த வருடம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வரைக்குமே
அங்கே தான் இருப்பாருங்க மேசத்தில். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல உங்களோட அந்த மே மாதத்துலேருந்து 2024 முழுவதும் அங்கே தான் இருப்பாருங்க. 8ஆம் இடத்துல இருப்பார். அது வந்து உங்களுக்கு 8ஆம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பார். குரு பொறுத்த வரைக்கும் மறைந்த இடத்தில் போனாலும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருப்பார். ஏன்னா அவர் முழு சுபர் கிரகம். இப்படிங்கிறதுனால கேது பகவான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருப்பாருங்க. இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பொறுத்த வரைக்கும் மோட்சக்காரகன் 12ஆம் இடத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக ஒரு தூர பிரயாணங்கள், ஒரு கோயில் பயபக்தியோட நமக்கு வந்து வேண்டிய ஒரு விருப்பமான சில பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டு அதில் வந்து ஒரு நன்மைகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கேது பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார். ஆனால் இந்த நிலையில் கிரக அமைப்புகள் உங்களுக்கு 2024 இருந்தாலும் உங்களுடைய ராசி பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஆதிபதியில் பிறந்தவங்க துலாம் ராசி நேயர்கள். ஆனால் உங்களுடைய ராசி அமைப்புக்கு பார்த்திங்கன்னா எதையுமே வெற்றியோட ஒரு படி மேன்மையாக சிந்திக்கக்கூடிய எண்ணங்களும் இருக்கும். மற்றவங்களுக்கு முன்னால் நாம் நல்ல நிலையில் சாதித்து காட்டணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வைராக்கியம் இருக்கக்கூடியவங்க தான் கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்கள். அதே நேரத்தில் ஒழுக்கமும் இருக்கும், உங்கள்கிட்ட உயர்வான எண்ணங்களும் இருக்கும். மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு மனப்பான்மையும் உங்களுடைய ராசிக்கு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும் முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க. பின் வாங்க மாட்டீங்க. யார் சொன்னாலுமே கேட்க மாட்டீங்க. இது ரைட்டுன்னா ரைட்டு தான், தப்புன்னா தப்பு தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான சிந்தனையோடு செயல்படுத்தக்கூடியவங்க தான் துலாம் ராசி நேயர்கள். ஆனால் இந்த ஒரு நல்ல நிலை, ஒழுக்கம், நேர்மை இருந்தாலும் கடந்த காலங்கள் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போதுங்க அது வந்து உங்களுக்கு துயரமான காலங்கள் கூட சொல்லலாம். துயரம்ங்கிறது வேதனையான விஷயங்கள், சில சமாச்சாரங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு சில பேர் பட்டிருப்பீங்க. காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிக்கு கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு அர்த்த அஷ்டம சனி அப்படிங்கிற சனி பகவான் சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து பலவிதமான குடும்ப சூழ்நிலைகள் ஒரு புறம் சில சிரமங்கள் இருந்தாலும் நம்பிக்கை நாணயம் அப்படின்னா யார் மேலே ஒரு அன்பு வைக்கிறீங்களோ, யாரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறீங்களோ அவங்களால சில விபரீத பாதிப்புகள் எல்லாமே கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷ காலகட்டம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது உங்களை எங்கேயுமே விட்டுருக்கும் அப்படின்னு சொல்ல போனோம்னா நம்ம நேர்மையாக இருந்ததுக்கு இது ஒரு தண்டனையா அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே சமயம் யாருக்கு நீங்கள் உதவி செய்தீங்களோ, யாருக்கு நன்மை ஏற்படுத்தினீங்களோ, யாருக்கு வந்து ஒரு கஷ்டங்கிற போது அங்கே போய் நின்று அவங்களுடைய பிரச்சனை தீர்த்து வச்சிங்களோ அவங்களால நல்லது நடக்காட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஆறுதல் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னால் அவங்களால நமக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டுருச்சு. நாம் செய்ததுக்கு இவங்களால் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு தேவையா அப்படிங்கிற சில மனக்கசப்புகள், மனம் கடினமான மன உளைச்சலை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. காரணம் என்ன, ஒரு விதத்தில் பார்த்தா 7ஆம் இடத்துல ராகு, கூட்டு தொழிலையும் பிரச்சனை வந்திருக்கும். நீங்கள் வேலை செய்கிற பக்கமும் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அது நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, நாம் எப்படியானாலும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தான் ஆகணும். நம்ம வந்து ஏதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடியவங்க தான் ஒவ்வொரு மனிதரும். ஆனால் உங்கள் துலாம் ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் அந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் ஸ்தானாதிபதி உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து பார்த்துட்டோம்னா உங்களுக்கு சந்திரன், அந்த சந்திரனுங்கிறது எப்போவுமே ஒரு தான தர்மம், ஒரு வள்ளல் அப்படிங்கிறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உழைப்புக்கு தான் முக்கியத்துவமே கொடுப்பீங்களே தவிர அதில் எவ்வளோ வருமானம் வருதுங்கிறது அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயமாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் அந்த நிலையில் இருந்து நீங்கள் தொழில் செய்யும்போது அந்த வேலை சம்மந்தப்பட்ட விதத்தில் எல்லாமே எப்படி இருக்கும்னா அடுத்தவங்களால் தொல்லைகள், அடுத்தவங்களால் சிரமங்கள், நாம் கஷ்டப்பட்டாலும் அதுக்கு உண்டான சரியான பலன்கள் ஏற்பட்டிருக்காது. அப்போது இதனால் வந்து கிடைக்க வேண்டிய ஒரு புகழ் தடையாக இருக்கும், கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல பெயர் அது வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். அடுத்தவங்களுடைய தூண்டுதல்னால் உங்களுக்கு சில அவமானங்களே ஏற்படக்கூடிய அளவுக்கு இதுவரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டோம், இதுவரைக்குமே வந்து இத்தனை நாள் நம்ம போராடி ஒரு நல்ல உழைப்பாளியாக நம்ம பேர் எடுத்தோம். ஆனால் எடுத்து இந்த இடத்துல நமக்கு சொல்கிறபடி ஒரு பேர் கிடைக்கல, புகழ் கிடைக்கல, நமக்கு அதுக்கு தகுந்த
சம்பளமும் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக நம்ம வாங்கிட்டும் இருக்கல. இப்போ கடைசியில் பார்த்தோம்னா அவங்க வேலையை விட்டு நாம் போகலாமா, இல்லை அவங்கள அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சூழல்களும் கண்டிப்பாக சில பேர் சந்திச்சிருப்பீங்க. இந்த நிலை இது என்ன செய்யலாம், நம்ம இது வரைக்குமே நம்ம எடுத்த முடிவுகள் அவர் தவறா, இப்படியெல்லாம் நம்ம இந்த ஒரு முடிவு எடுத்து இந்த இடத்துல வேலை செஞ்சது தப்பா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும். இதனால் எந்த முயற்சி எடுக்கலாம், எந்த மாதிரி முடிவு எடுக்கலாம், எப்போ எடுக்கலாம் அப்படின்னு தடுமாறிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இப்போ குரு பகவான் இந்த 2004 ஏப்ரல் மாதம் வரைக்குமே முழுமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாறுதல் கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருந்ததுனால சில பேருக்கு பார்த்தோம்னா தொழில் நல்லா இருந்திருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தர் பேச்சு, ஒரு அன்பு, ஆதரவு நல்லா இருந்தவங்க இப்போ பார்த்தா என்ன இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் பார்த்தோம்னா ஆணும் பெண்ணு பிரியக்கூடிய தருணங்கள் அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் வந்திருக்கும். சில பேர் பார்த்தோன்னா பிரிஞ்சே போயிருக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு காலம், ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு நம்மளுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த 2024 உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக அமையும். அதே சமயத்தில் குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் பண்ணணும், ஒரு வீடு கட்டணும், இது வரைக்குமே எல்லாமே தடங்களாகவே போச்சு. செய்யணும் நினச்சோம், முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தோம்னா சில விஷயங்கள் பார்த்தோம்னா சில பேருக்கு பாதியிலே நின்று இருக்கும், வேலை முழுசாக செய்ய முடியாமல். சில பேருக்கு பார்த்தோம்னா செய்யவே முடியல, பணம் இருக்கிற போது செய்ய முடியல, செய்யணும்னு நினைக்கிற போது அது பயன்படுத்த முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு தடைகள் வருது அப்படின்னு சில பேருக்கு இருக்கும். சில பேர் குறிப்பாக சொல்ல போனோம்னாங்க, உண்மையிலேயே ஒரு வீடு வாங்கியிருந்தாலும் சரி கட்டியிருந்தாலும் சரி எல்லாமே விட்டுட்டோ இல்லை விற்றுட்டோ அதாவது போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஒரு சிரமங்களும் இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சொந்த பந்தம் முதல் கொண்டு ஒரு உறவு முறைகள் எல்லாமே நம்மளை ஒதுக்கி விட்ட மாதிரி, ஓரங்கட்ட மாதிரி, ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் விடி யோசிப்பீங்க. விடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா எதை பண்ணலாம்னே புரியாத அளவுக்கு இருக்கும். குடும்பத்துலேயும் பார்த்தோம்னா முதல்ல இருந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக இருக்காது, ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் பிடிக்காது, ஒன்று சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த சாமி கும்பிடலாம், நம்ம என்றைக்கு ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பு நேயர்களுக்கு இந்த 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல உச்சியின் கோபுரத்தின் உச்சியில் ஏறி நீங்கள் கண்டு உயரமான ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு அமைப்பு, யோகம் கண்டிப்பாக அமையப்போகுதுங்க. அப்படிங்கிறதுனால கடந்த காலங்கள் எல்லாமே விட்டுட்டு எதிர்காலம் நமக்கு சிறப்பாக இருக்கும். இதை வச்சு நாம் அவருடைய முயற்சிகளை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு சாதகமான ஒரு நிலைக்கு போக போகிறோம் அப்படிங்கிறத மனசில் தைரியமாக உறுதியாக நம்பி முயற்சிகள் பண்ணுங்கள். இந்த 2024 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சாதகமான வருடமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம், எந்தவித மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு சுகமான ஒரு தொழில் இருந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு அமையுங்க. முயற்சிகள் பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில் தாங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எல்லாமே கோச்சார பலன். இந்த கோச்சார பலனுங்கிறது இந்த 2024 இந்த கிரக அமைப்புகளில் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் சொன்னேங்க. அதே சமயத்தில் உங்களுடைய பிறந்த ஜனன ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, நீங்கள் பிறக்கும்போது எந்த திசை புத்தி நடக்குது, உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது ஒரு முறை ஜாதகம் பார்த்துக்கோங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஃபோன் மூலியத்தில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. எல்லா பலன்களும் முழுமையாக பொறுமையாக உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.